நெல்லையில் தனது கார் பேனட்டில் ஏறிய நபரை போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் 200 மீட்டர் தூரம் இழுத்து சென்ற காட்சிகள் வெளியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. நெல்லையில் நேற்று இரவு நடந்த சம்பவத்தில் இருவருக்கு ஏற்பட்ட வாக்குவாதம். இந்த தகராறு முற்ற அந்த பைக்கில் வந்த நபரை கார் பேனட்டில் ஏறிய போது அவரை காரில் அழைத்து சென்று அச்சுறுத்தும் விதமாக அழைத்து சென்ற அந்த சிறப்பு சார்பு ஆய்வாளரான காந்திராஜனை தற்பொழுது மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சார்பில் அவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணி என்று பார்க்கும் பொழுது நேற்று நெல்லை இரவில் பணி முடித்துவிட்டு போக்குவரத்து பிரிவில் பணியாற்றக்கூடிய சிறப்பு சார்பு ஆய்வாளரான காந்திராஜன் தனது வீட்டுக்கு சுத்தமொழியில் இருக்கக்கூடிய தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். காரில் தனது சொந்த காரில் செல்லும் பொழுது முன்னால் சென்ற வாகனம் பைக்கில் சென்ற ஒரு நபர் அந்த இடத்தில் அதற்கு முன்பாக பைக்கில் முன்பாக சென்ற பஸ் திடீரென நிறுத்தியதால் பஸ்ஸுக்கு பின்னாக இவரும் தனது பேருந்துக்கு பின்னாக வந்த பைக் நிறுத்திவிட்டார். ஆனால் நிறுத்தும் போது பைக்கில் பின்னால் வந்த கார் அந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளரின் கார் வரும்போது சார்பு ஆய்வாளரின் கார் வரும்போது பைக்கில் மோதிவிட்டது. இதனால் இருவருக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது. வாக்குவாதம் முற்ற அந்த பைக் ஓட்டி வந்த நபர் கார் பேனட்டின் மீது ஏறி காரை இயக்க விடாமல் தடுக்கிறார். உடனடியாக சார்பு ஆய்வாளர் காரை அவர் மீது முட்டுமாறி ஏற்றி சென்று பின்னர் அவரை பேனட்டில் ஏறிவிட்டவன் பேனட்டில் வைத்துக் கொண்டே அவர் காரை ஓட்டி அச்சுறுத்தும் விதமாக சென்றவுடன் அவர் காப்பாற்றுங்கள் என்று கட்டினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.